இன்னைக்கு சண்டே காலங்காத்தால கொஞ்சம் இப்படிதான் எப்படியோ போய் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இட்லியை. ஹாய், வெல்கம் டு சுபா கிரிஸ் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், என்னடா இது புது செட்டப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, புது செட்டப் தான். பாப்பா வெளியே போயிட்டுருக்கோம், இட்லி வாங்க போகிறோம். சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் இட்லி வாங்க போகிறனால அதுவும் அழுதுகிட்டே இருந்து நானும் வரேன்ட்டு. டெய்லியும் நம்ம ஒய்ஃப் இப்படி தான் பேபி கேரியர் போட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு பிரேமை பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இன்றைக்கி நானும் ட்ரையல் பார்க்கலாம், எடுத்துகிட்டு போகலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இடையில அவங்களும் சொன்னாங்க நிறையா ஃபீட்பேக்கு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. சரி, நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு நம்மளும் ஃபீட்பேக் சொல்லலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன். நம்ம வீடியோ இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு கை குழந்தை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை மார்க்கெட் போகிறதுக்கோ வர்றதுக்கோ கஷ்டமாக இருக்கும். இது யூஸ் இல்லையா, எந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் கொடுக்கும், எந்த மாதிரிலாம் நல்லது கெட்டது என்ன எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வீடியோ தான் இது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பேபி கெரியர் ப்ரைஸும் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபைனலாக. ஏன் இப்போயே சொல்லிடுறேன், இதோட ப்ரைஸ் 2800 3000 சம்திங் நம்ம வாங்கினோம். ஆனால் ஃபிட்டு நல்லா ஃபிட் ஆகுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணி ஃபிட் பண்ணுறது மட்டும் நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். இல்லைனா அது இன்கேஸ் லூஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பெரிய பிரச்சனையில் போய் முடியும். இப்போ லாஸ்ட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சுபா கிரிஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஒன்று இருக்கும் பக்கத்தில், டொயின் ஏதோ மணி மாதிரி, அதையும் ஒரு அமைக்கிங்க. ஏன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தவறாமல் சேர்கிறதுக்கு, சேர்ந்த பிறகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே, லாஸ்ட்டில் உங்களுக்கு என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. நல்லா கரெக்டாக உட்காந்துருக்கு பாப்பா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு கடைக்கு தான் போய் இட்லி வாங்க போயிட்டுருக்கோம். இப்போ பிரேமு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். கடைசியாக பாயிண்ட்டையும் ரீச் ஆகிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 2.5 3 கிலோமீட்டர் தான் தூரம் வந்துவிட்டோம் இட்லி வாங்க. ஸ்ரீ கார்த்திக் சரவணபவன், ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அங்கே தான் வாங்க வந்திருக்கோம். கடையில் எல்லாருமே ஒர்க் பண்ணுற எல்லோரும் மேக்ஸிமம் தமிழவங்க தான், தூத்துக்குடி சைடு அவங்க. நல்லா இட்லி டேஸ்ட்டு, அப்புறம் தோசையும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் நியர்பை எதாவது இருக்கீங்கன்னா நீங்களும் இங்கே வாங்கிக்கலாம். தமிழ்நாடு டேஸ்ட் வேணும், இட்லி வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நம்ம டெய்லி வர்றதுனால எல்லோரும் நல்லா பழகுவாங்க, நல்லா இது மாதிரி ஒரு இதாக இருப்பாங்க. தன்னெல்லாம் எப்போ பார்த்தாலும் தான் கை காட்டுறாங்க பார்த்தீங்களா, டாட்டா காட்டுறாங்க பார்த்தீங்களா, நல்ல தோஸ்த் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. பாண்டியன் என்ன எப்படியோ போய் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இட்லியை, பார்சலை. இது நம்ம பேபி கேரியரு, இந்த இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லாங் டிரைவுக்கு சூட்டபிள் ஆகாது. இன்னொன்று டிரைவிங் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இது பைக்கில் போட்டு யூஸ் பண்ணி கொண்டு போகணும். உங்களுக்கே பைக்கு ஓட்டுறதுக்கு டிரைவிங் சரியாக வரல அப்படின்ற பட்சத்தில் நல்லா ஓட்டி பழகிட்டு இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு போகணும். இப்போ பாருங்கள், பாப்பா தூங்கிருச்சு, அதனால் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இன்னொன்று, பாப்பா தூங்காமல் இருந்தாலும் இங்கே ஒரு குழந்தைங்க இங்கிட்டு சிலும்பும்போது ஒரு சைடாக சாயும் போது இது உங்களுக்கு லூஸாக இருக்கும். இப்படி லூஸ் ஆச்சுன்னா அப்படியே கீழே இறங்குறப்ப இதை ஸ்டாண்ட் பண்ண தெரியாமல் நல்லா ஓட்டி பழகிறதுனால இதை உங்களுக்கு பைக் பேலன்ஸ் பண்ண முடியாதனால நீங்கள் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக இது யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக உங்களால் கேப்பபிள் பண்ணிக்கிறீங்க, பேபியை கேரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு திங்கிங் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அன்லெஸ் அதர்வைஸ் இதை யூஸ் பண்ண நான் கன்ஃபார்மாக நான் சொல்லவே மாட்டேன். ஃபஸ்ட்டு தேவை கான்ஃபிடன்ஸ், இன்னொன்று செகண்ட் தேவை உங்களுக்கு டிரைவிங் கரெக்டாக பண்ண தெரியணும். அப்புறம் கேரி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கணும். இன்கேஸ் குழந்தைங்க இப்படி சைடில் போயிட்டாலுமே நீங்கள் பைக்கை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி அதை சரி பண்ணுறதுக்கான மைண்ட் செட் இருக்கணும். டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், டிராஃபிக் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் விழுகிறதுக்கு சான்ஸு, நம்ம மட்டும் விழுக மாட்டோம், கூட கூட்டு போகிற குழந்தைகளும் விழுகிறதுக்கு பெரிய இது தப்பாக போயிடும். அதனால் கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தெரியாதவங்க யூஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அன்லஸ் இது பெஸ்ட்டு தான். இன்றைக்கி நான் போய் சூப்பராக நான் இட்லியும் வாங்கிட்டு வந்துட்டேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். தெரியல பிரே, சீட்டு தூக்கு தூக்கு, தண்ணி எடு. இட்லியும் வாங்கியாச்சு ஸ்ரீ கார்த்திக் சரவணபவன் தமிழ்நாடு ஹோட்டலில். பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க. ஹெல்மெட்டுங்க, ஹெல்மெட் உள்ளே வச்சுருங்க. ஹெல்மெட் போடாமல் போன வாரம் ஒரு 1000 ரூபா ஃபைன் வேறு கட்டிட்டோம்.
அந்த சென்னைக்கு ஏதாவது முச்சம் இல்லை. இது என்ன சாதா தோசை தானே? இது சாதா தோசைங்க. சாதா தோசை இங்கே வந்து 40 ரூபா. இட்லி 2 சாதா தோசை, 6 இட்லி, ஒரு செட்டு பூரி, மொத்தம் சேர்த்து 140 ரூபா ஆச்சு. பரவாயில்லைங்க, நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரியே நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருக்குன்னா நம்ம ஊருக்காரர் பண்ணது. சாப்பிட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். தயவு செஞ்சு நம்ம சுபா கிறிஸ் சேனலில் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் உற்சாகம் கொடுக்குறக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ட்ராயிங்கன்னு ஏதோ தட்டி விடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களை ஸ்வைன் வந்து சேரும். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you another video. Bye bye.